Good morning student. Last class வந்து பார்த்தோம்னா நம்ம சல்ஃபர் பாஸ்பஸில் பார்த்தோம்னா 16th குரூப் எலிமெண்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஓகேங்களா, 16th குரூப் எலிமெண்ட்ஸ் அதாவது ஆக்சிஜன் ஃபேமிலி பார்த்துருந்தோம். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதோட பயன்களை என்னென்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபரோட அலோட்ரோப் ஃபார்ம்ஸ் பார்த்துருந்தோம். ஓகே, சல்ஃபரோட அலோட்ரோப் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா, சரி, இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ். ஓகேவா, சல்ஃபர் ஆக்சைடு ப்ரிப்பரேஷன், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ். ஓகேங்களா, பார்க்குறோம். கூட வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபூரிக் அமிலம். ஓகேங்களா, சல்ஃபூரிக் அமிலம் அதாவது சல்ஃபூரிக் ஆசிட் அதோடைய ப்ரிப்பரேஷன், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்க்குறோம். ஓகேங்களா, இந்த கிளாஸில். ஓகேங்களா, சரி, ஃபஸ்ட் பாருங்கள் சல்ஃபர் டை ஆக்சைடோட ப்ரிப்பரேஷன். சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா, அது சல்ஃபர் வந்து பார்த்தோன்னா காற்றில் அதாவது ஏரில் வந்து பார்த்தோன்னா பர்ன் பண்ணுறப்ப, கம்பஸ்டன் பண்ணுறப்ப அதிகமாக வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராசஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இட்ஸ் ஏ லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன். ஓகே, அதிகமாக லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் இஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் டன் பை பர்னிங் ஆஃப் சல்ஃபர் இன் ஏர். பர்னிங் ஆஃப் சல்ஃபர் இன் ஏர் அதாவது காற்றில் வந்து பார்த்தோன்னா நம்ம சல்ஃபர் எரிக்கிறப்ப சல்ஃபர் டை ஆக்சைடை வந்து பார்த்தோன்னா மாறும். ஓகேங்களா, இதை வந்து பார்த்தோன்னா அதிகமான முறையில் வந்து பார்த்தோன்னா தயாரிக்கக்கூடிய தயாரிக்கும் முறை சல்ஃபர் டை ஆக்சைடில். ஓகே, இதில் என்னென்னா எக்ஸஸாக நம்ம எடுத்துக்கிட்ட 100% சல்ஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8%. ஓகேவா, 6 to 8% என்னவா மாறும் அப்படின்னா சல்ஃபர் ட்ரைஆக்சைடாக ஆக்சிடேஷன் ஆகிடும். ஓகேவா, 6 to 8%. ஓகேங்களா, 6 to 8% வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் ஆக்சிடேஷன் பண்ணுறப்ப சல்ஃபர் ட்ரைஆக்சைடாக மாறும். சல்ஃபர் ட்ரைஆக்சைடாக மாறும். ஓகேவா, 6 to 8%. ஓகேங்களா, 100% சல்ஃபர் எடுத்துக்கணும். ரெமைனிங் எல்லாமே சல்ஃபர் டை ஆக்சைடு தான் ப்ரிப்பரேஷன் ஆகும். ரெமைனிங் எல்லாமே சல்ஃபர் டை ஆக்சைடு தான் ப்ரிப்பரேஷன் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சல்ஃபைட்ஸ். ஓகேவா, சல்ஃபைட் என்னது, ஏதோ ஒரு மெட்டல் கூட சேர்ந்துருக்கும் சல்ஃபர், அதான் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபைட்ஸ் அப்படின்ட்டு. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா லெட் அதாவது கலினா இல்லை ஜிங்க் பிளண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கலினா ஜிங்க் பிளண்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சல்ஃபைட் ஓர்ஸ். தட் இஸ் ஏ சல்ஃபைட் ஓர்ஸ். இந்த சல்ஃபைட் ஓர்ஸ் வந்து பார்த்தா இஸ் ரோஸ்டிங். ஓகேவா, எக்ஸஸ் ஆஃப் ஏர் கொடுத்து ரோஸ்டிங் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு லிபரேஷன் ஆகும். எக்ஸஸ் ஆஃப் ஏர் கொடுத்து. ஓகேங்களா, அதாவது லெட்டோட ஓர் என்னது கலினா அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்டோட ஓர் கலினா அப்படின்னு சொல்லுவாங்க, PPS. அதே மாதிரி ஜிங்கோட ஓர் ஜிங்க் பிளண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா ஈஸியாக சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுவும் என்ன அப்படின்னா ரோஸ்டிங். எக்ஸ் ஆஃப் ஏர் ரோஸ்டிங் ப்ராசஸில். ரோஸ்டிங்னா என்னென்னா எக்ஸ் ஆஃப் ஏர் கொடுத்து நம்ம ஹீட் பண்ணுறது. எக்ஸ்ட்ரா ஏர் கொடுத்து ஹீட் பண்ணக்கூடியது. ஓகே, பர்ன் பண்ணக்கூடியது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ரோஸ்டிங் ப்ராசஸ் பண்ணுறப்போ நமக்கு என்னென்னா இங்கேருந்து சல்ஃபர் என்ன மாறும்னா சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறும். இதில் இருக்கிற சல்ஃபரும் ஓகேவா சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறும். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ZnS அதாவது ஜிங்க் பிளண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சிஜன் பண்ணுறாங்க. 3 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் யூஸ் பண்ணி பர்ன் பண்ணுறாங்க. பர்ன் பண்ணுறப்ப என்னன்னா இங்கேருந்த நம்ம இது வந்து பார்த்தா 2ஆக பிரிக்கலாம். ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா 2 ஆக்சிஜன் ஒன்ஸு 6 ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா 2O2. ஓகேங்களா, இந்த மாதிரி பிரிக்கலாம். இப்போ என்ன ஆனால் 2 ஜிங்க் அங்கே பாருங்கள், ஜிங்க் முன்னாடி 2 எடுத்துருப்போம். அப்போ அந்த 2 ஜிங்கும் இந்த இருக்கிற 2 ஆக்சிஜனும் சேர்ந்து என்ன மாறினா ஜிங்க் ஆக்சைடாக மாறிடும். ஓகேவா, ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க் பிளண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா. ஸோ இப்போ ஜிங்கு வந்து கம்ப்ளீட்டாக இதாகிடுச்சா. ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்கும் சல்ஃபரு. முன்னாடி 2 போட்டிருப்போமா, அப்போ 2 சல்ஃபரு. ஓகேங்களா, ரிமைனிங் இருக்கிற 4 ஆக்சிஜனும் சேர்ந்து என்னென்னா 2 சல்ஃபர் ட்ரைஆக்சைடு கேஸாக வந்து பார்த்தா லிபரேட் ஆகுது. ஸோ இதோட ப்ரிப்பரேஷன் ஜிங்க் பிளண்ட்லேருந்து. ஓகேவா, அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலினா. ஓகேங்களா, கலினானா ஸோ அதுலேருந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரியாக்ஷனுக்கு வந்து இப்போ சல்ஃபரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறது கண்டிப்பாக என்ன சல்ஃபர் டை ஆக்சைடு தேவை. சல்ஃபரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறது இப்போ
சல்ஃபரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா நம்ம இது எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக சல்ஃபர் டை ஆக்சைட்லேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மெத்தேடில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ நம்ம சொன்ன ஃப்ரம் சல்ஃபேட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மெத்தேடில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு தான் சல்ஃபரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் மெத்தேடில் போய் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷனும் இந்த மெத்தேடு தான் ப்ரிப்பேர் பண்ணுவது. ஓகேவா? சல்ஃபர் டை ஆக்சைடு இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷனும் இந்த மெத்தேடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணக்கூடியது. ஓகேங்களா? கீழே அயான் சல்ஃபேட் யூஸ் பண்ணிப்பாங்க. அயான் சல்ஃபேட் ஓகே, ஆக்சிஜன் அதிகமாக கொடுத்து என்ன பண்ணுறாங்க, ஹீட் பண்ணுறாங்க, நமக்கு என்னென்னா அயான் ஆக்சைடு ஆகும், சல்ஃபர் டை ஆக்சைடும் மாறி இருக்கும். அயான் ஆக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடும் மாறி இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள் லெபார்ட்டரி ப்ரிப்பரேஷன். ஓகேவா? லெபார்ட்டரி ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அதாவது மெட்டல் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ மெட்டல் ட்ரீட்டட் வித்து சல்ஃபரிக் ஆசிட், மெட்டலோட சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணால் ஹீட் நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த மெட்டல் சல்ஃபேட் ஆகும், சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸும் நமக்கு லிபரேட் ஆகும். ஓகே, ஜென்ரலாக இது வந்து எப்பயுமே ஒரு மெட்டல் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக மெட்டல் சல்ஃபேட், அதாவது சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டல் சல்ஃபேட்டுங்கிறது சால்ட்டும் அது எந்த ஆசிட் இருக்குதோ அதனுடைய டை ஆக்சைடும் ப்ளஸ் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம சல்ஃபரிக் ஆசிட் எடுக்கிறனால சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனில் கிடைக்கும். இதான் வந்து பார்த்தா லெபார்ட்டரி ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது சல்ஃபரிக் ஆசிட்டு காப்பருங்கிறது மெட்டல், இதோடைய காப்பரும் 2 சல்ஃபேட் எடுத்திருப்பாங்க, ஒரு சல்ஃபேட்டை சேர்ந்து காப்பர் சல்ஃபேட்டே வந்திருக்கும். ஓகேங்களா? ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா 2 சல்ஃபேட்டில் பாருங்கள், இது ஒரு சல்ஃபேட்டு, அதே மாதிரி இங்கே ஒரு சல்ஃபேட்டு. ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காப்பர் கூட சேர்ந்து காப்பர் சல்ஃபேட்டாக மாறிக்கும். இது என்ன ஆகுனா 2ஆக பிரிப்பாங்க. 2 எப்படி பிரிப்பாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 4 இருக்கு இல்லையா, 4 வந்து பார்த்தீங்கன்னா 2+2ன்னு பிரிப்பாங்க. ஓகேவா? 2+2 அதாவது SO2 + O2 அப்படி பிரிப்பாங்க. ஓகேவா? இப்போ என்ன ஆகுனா இந்த SO2 தனியாக வெளியே வந்துடும், கேஸாக வெளியே வந்துடும். ஓகேங்களா? ரிமைனிங்கே இப்போ சல்ஃபரிக் ஆசிட் எடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து 2 மாலிகுல்ஸ் எடுத்திருப்பாங்க, H2SO4 அப்படின்ட்டு எடுத்திருப்பாங்க. இந்த 2H2 இருக்கு இல்லையா, இந்த 2H2வும் இதுவும் சேர்ந்து என்னவாக மாறும் அப்படின்னா வாட்டர் மாலிகுல்ஸாக மாறும், 2H2Oவாக மாறும். ஓகேங்களா? ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய லெபார்ட்டரி ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், அதில் சம்டைம்ஸ் சல்ஃபர் ட்ரைஆக்சைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சல்ஃபர் ட்ரைஆக்சைடு. ஓகேவா? சல்ஃபர் ட்ரைஆக்சைடு அதாவது என்ன, SO2 அப்படிங்கிறது பாருங்கள், SO2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு இது காம்பவுண்ட். ஓகேவா? இப்போ இது வெறும் ஆக்சிஜன் சேர்த்துனா, வெறும் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா O2-. ஓகேவா? சரி, இப்போ இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா SO3- மாறும், SO3- மாறும். ஓகேங்களா? சரி, அடுத்தது இப்போ 2 வச்சுக்கூடாது, ப்ளஸ்ஸு என்னன்னா 2H+. இப்போ இது 2 சேர்ந்து என்ன ஆகுன்னா 2H இங்கே காமன் 2H+ இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த 2H+ம் இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய O2- 2 சேர்ந்து வாட்டராக மாறிக்கும். ரிமைனிங் என்ன இருக்கும், சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி ப்ரிப்பரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ். ஓகேவா? சல்ஃபர் டை ஆக்சைடுங்கிறது கேஸு. ஸோ மோஸ்ட்லி எங்கே வரும் அப்படின்னா வால்கனோக் எரிப்ஷன் அப்படின்ட்டு. ஓகேவா? எரிமலை வெடிக்குது இல்லையா, இந்த எரிமலை வெடிக்கிறப்ப வந்து பார்த்தோன்னா வெளியே ஒரு கேஸில் மோஸ்ட்லி என்ன இருக்கும், சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் இருக்கும், சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் இஸ் ரிலீஸ்டு த அட்மாஸ்பியர் ஃப்ரம் த பவர் பிளான்ட் யூஸிங் கோல் அண்டு காப்பர் மெல்டிங் பிளான்ட். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இந்த பவர் பிளான்ட்டில் இருக்கு இல்லையா, மோஸ்ட்லி பவர் பிளான்ட் வந்து வெளியே வரக்கூடியது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸு அதிகமாக அது வந்து ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி காப்பர் உருக்குது. ஓகேவா? காப்பர் ஆலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ரீசெண்டாக தூத்துக்குடியில் இருந்தால் இல்லையா காப்பர். ஓகேங்களா? காப்பரை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆலைகள். ஓகே, காப்பரை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது. ஓகேவா? அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளியே வரும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட் அப்படிங்கிற கோல், ஆயில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவர் பாயிண்ட்டாக அதில் அந்த பவர், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா. கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கக்கூடியது. இதில் கோல்லேருந்து கரண்ட் தயாரிக்கலாம், அணுமின் ஓகேவா, அனல் மின் மின்சாரம் தயாரிக்கிற அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஸோ ஆயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கலாம். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பிளான்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் உற்பத்தி மையங்கள் அப்படின்னு பேர். இதெல்லாம் ஆற்றல் உற்பத்தி மையங்கள் அப்படின்னு பேர். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்லலாம் இருந்து நமக்கு என்னென்னா வெளிவரக்கூடிய கேஸில் மோஸ்ட்லி என்ன இருக்கு அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் இருக்கும். சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸஸ் இருக்கும் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இட் இஸ் ஏ கலர்லெஸ் வித் சப்கோட்டிங் ஆர்டர் ஓகேவா. சப்கோட்டிங் அப்படின்னா மனம் பிடிக்கூடியது ஓகேவா. கலர்லெஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பாய்ஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. சப்கோட்டிங்னஸ் பாய்ஸ்னஸ் கேஸ் இது வந்து ஓகேவா, டேமேஜ் பண்ணக்கூடியது. இது ஹைலி சாலிபிள் வாட்டர் ஓகேவா. ஸோ வாட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சாலிபிள் ஆகும். அதேமாதிரி வந்து நார்மல் ஏரை விட 2.2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியராக இருக்கும். நார்மல் ஏரை விட 2.2 டைம்ஸு ஹெவியராக இருக்கும் ஓகேங்களா. அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு கேன் பி லிக்யூஃபைடு ஓகேவா. சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா கேஸாக அதை லிக்விடாக மாற்றலாம். எப்போ அப்படின்னா அதோடய பாயிலிங் பாயிண்ட் 263 கெல்வினுக்கும் அட் அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா 2.5 அட்மாஸ்பியர் ப்ரெஷர், 2.5 அட்மாஸ்பியர் ப்ரெஷரும் 288 கெல்வின் ஓகேவா. இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன பண்ணலாம்னா லிக்விடாக கன்வெர்ட் பண்ணலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் இஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் அசிடிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதோட வாட்டர் நியூட்ரல், அதோட சேர்த்துனா என்ன கிடைக்கும், சல்ஃபரிக் ஆசிட் நமக்கு என்ன கிடைக்குது, ஆசிட். அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா அசிடிக் நேச்சரு ஓகேங்களா. அதனால் சல்ஃபரிக் ஆசிட் கொடுக்கும். சல்ஃபரிக் ஆசிட் கொடுக்குறதுனால ஆசிட்டு இந்த வாட்டரும் சல்ஃபர் டை ஆக்சைடு சேர்ந்தால் தான் சல்ஃபரிக் ஆசிட் கிடைக்கும். வாட்டருங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருந்திருக்கும் ஓகேவா. அப்போ அந்த ஆசிட் வர அசிடிக் நேச்சர், சல்ஃபரிக் ஆசிட் ஒரு அசிடிக் நேச்சர் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைட்லேருந்து அது எடுத்திருக்கும். அதனால் சல்ஃபர் டை ஆக்சைடே அசிடிக் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்டு சோடியம் கார்பனேட் ஓகேங்களா. சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் கார்பனேட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேஸு ஓகேங்களா. அது கூட ரியாக்ட் பண்ணுறப்ப அது நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடு ஆசிட் அப்படின்ட்டோம். இது ரெண்டு சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும், சால்ட்டு கிடைக்கும் ஓகேவா. அப்போ நமக்கு எந்த மாதிரி சால்ட்டு கிடைக்குது அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு சோடியம் ஆக்சைடு பேஸ் யூஸ் பண்ணுறப்ப சோடியம் பைசல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு சால்ட்டு கிடைக்குது. அதே சோடியம் கார்பனேட் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப என்னென்னா அங்கேயே என்னென்னா உள்ளுக்குள்ளே இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிட்டு நமக்கு சோடியம் பை சல்ஃபைட் கிடைக்கிது. சோடியம் பை சல்ஃபைட் ஓகேவா. அந்த சோடியம் பை சல்ஃபைட்டை டீகம்போஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா சோடியம் சல்ஃபைட்டு கிடைக்கிது ஓகேங்களா. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வெளியே போகுது, வாட்டர் வெளியே போகுது மோஸ்ட் ஓகேங்களா. மெயின் என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா சோடியம் சல்ஃபைட் ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா. ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறப்ப அதாவது என்ன மற்ற பொருள் ஆக்சிடேஷன் பண்ண வைக்கும். ஒரு காம்பவுண்டுக்கு ஆக்சிஜன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் அந்த காம்பவுண்ட் என்ன பண்ண அப்படின்னா மற்ற சப்ஸ்டன்ஸை ஆக்சிஜன் பண்ண வைக்கும். அப்போ இங்கே சல்ஃபர் டை ஆக்சைடுங்கிறது ஆக்சிஜன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மற்ற காம்பவுண்டை அது ஆக்சிஜன் பண்ண வைக்கும் ஓகேங்களா. செல்ஃபாக இது என்ன ஆகுனா ரிடக்ஷன் ஆகிக்கும் ஓகேங்களா. பாருங்கள், ஹைட்ரஜன் சல்ஃபைடு இங்கே என்னவா கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா சல்ஃபராக கன்வெர்ட் ஆகுது ஓகேங்களா. ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கன்வெர்ட் ஆகுதுன்னா சல்ஃபராக கன்வெர்ட் ஆகுது. பாருங்கள், ஹைட்ரஜன் சல்ஃபைடு என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் சல்ஃபராக மாறி இருக்கு ஓகேங்களா. H2S என்னவா மாறி இருக்குது, சல்ஃபராக மாறி இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஓகேங்களா. மெக்னீசியம் என்னவா மாறி இருக்குது, மெக்னீசியம் ஆக்சைடாக மாறி இருக்குது ஓகேங்களா. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, ஹைட்ரஜன் இருந்துச்சு, ஹைட்ரஜன் இல்லை ஓகேவா. அப்போ ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணியிருக்கு ஓகேவா. ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா அது என்னென்னா ஆக்சிடேஷன். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா ஆக்சிடேஷன் இதெல்லாம் ஓகேங்களா. அதேமாதிரி இங்கே மெக்னீசியம் ஆக்சைடு இருக்குது. இங்கே என்னது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஓகேவா. அப்போ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இது என்னன்னா ஆக்சிடேஷன். இது என்னது ஆக்சிடேஷன். அந்த ஆக்சிடேஷன் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. ஆக்சிஜன் பண்ணக்கூடியது என்னன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு ஓகேவா. அப்போ இது என்னவா ஆகிருக்கு அப்படின்னா ஆட்டோ ரிடக்ஷனாக மாறி இருக்கும். இது மற்ற பொருள் தான் வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் பண்ணியிருக்கும். ஆனால் இதுவே செல்ஃப் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரிடக்ஷன் ஆகிருக்கும். ரிடக்ஷன்னா மற்றதுக்கு ஆக்சிஜன் கொடுக்குறப்ப இது கம்மியாயிரும் ஓகேவா. அப்போ என்னது ரிடக்ஷன் ஆகுது ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், சரி ரிடியூசிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேங்களா. ஸோ ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா
ரிடக்ஷன் பண்ணுது. ஓகேவா? எக்ஸாம்பிளாக குளோரின் இருக்குது. இப்போ பாருங்கள் குளோரின் கேஸு இல்லை, அதே இந்த பக்கம் நம்ம வெளியே வரப்போ HCl கிடைக்கிது. இங்கே குளோரின்னு இங்கே HCl. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேவா? யார் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன்னா என்ன மீனிங்? ரிடக்ஷன் அர்த்தம். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன்னா ரிடக்ஷனு. இது யார் அடிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் அடிஷன் பண்ணுது. அப்போ இது என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா இங்கே ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டிஸாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் நிறையா இருக்குது. ஓகேங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னா அதாவது பொட்டாசியம் பெருமாங்கனேட். ஓகேங்களா? பொட்டாசியம் பெருமாங்கனேட் அதாவது MN. பொட்டாசியம் பெருமாங்கனேட்டில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே +7 இருக்கும். அதே நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தோன்னா மாங்கனீட்டு சல்ஃபேட்டு இங்கே +2 இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன இருக்குது? டிகிரிஸ் த ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா ரிடக்ஷன். அதே மாதிரி பொட்டாசியம் டைக்ரோமேட் Cr2O7. ஓகேவா? நமக்கு என்ன கிடைக்குதுன்னா குரோமிக் சல்ஃபேட். ஓகேவா? குரோமிக் சல்ஃபேட் கிடைக்குது. இங்கே +3 ஆக்சிஜன் ஸ்டேட்டு, இதில் இங்கே +6 ஆக்சிஜன் ஸ்டேட்டு, இங்கே +3 ஆக்சிஜன் ஸ்டேட். ஓகேவா? அப்போ என்ன நடந்திருக்கு? குறைஞ்சிருக்கு. ஓகேவா? டிகிரிஸ் த ஆக்சிடேஷன் நம்பர். ஓகேங்களா? டிகிரிஸ் த ஆக்சிடேஷன் நம்பர். ஓகேவா? அந்த மாதிரி டிகிரிஸ் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா இஸ் கால்டு ரிடக்ஷன். அதே இன்க்ரீஸ் த ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா ஆக்சிடேஷன். டிகிரிஸ் ஆகிறனால இதை வந்து பார்த்தோன்னா ரிடக்ஷனு. இந்த ரிடக்ஷனை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. இந்த ரிடக்ஷனை யார் பண்ணுறாங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு பண்ணுது. ஓகேங்களா? இந்த ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ இது ப்ராசஸ் பேர் கான்டாக்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா வெனாடியம் பென்டாக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட் எடுத்துப்பாங்க. ஒரு பிளாட்டினஸ்டு ஹாஸ்பிட்டஸ் எடுத்துக்காங்க. ஓகேவா? ஸோ எடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு சல்ஃபர் ட்ரைஆக்சைடு கிடைக்கும். ஓகேவா? இன் பிரசன்ஸ் அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிடேஷன் இந்த சல்ஃபர் ட்ரைஆக்சைடு அப்போ ஹீட்டிங் ஆக்சிஜன் ஹை டெம்பரேச்சர். ஓகேங்களா? 450 டிகிரி செல்சியஸ்லாம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது சல்ஃபர் டை ஆக்சைடு 2 மோல் எடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு முன்னாடி 2 மோல்ஸ் இருக்கா, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக மாறி இருக்கும். கேட்டலிஸ்ட்டாக என்ன எடுத்துருக்கோம்னா வெனாடியம் பென்டாக்சைடு பிளாட்டினஸ்டு ஹாஸ்பிட்டாஸ். இதே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 450 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? டெம்பரேச்சர். ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஓகேங்களா ஆக்சிடேஷன் வித் ஓகேங்களா ஆக்சிடேஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. இல்லை இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளீச்சஸ். ஓகேவா? வாட்டர் இருக்கப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த காட்டனு சில்க்கு ஸ்பான்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா கலரை வந்து டீகம்போஸ் பண்ணும். அதாவது கலர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா? கலர்லெஸ்ஸாக மாற்றும். ஓகேவா? இதுக்கு தான் ப்ளீச்சிங் ஆக்ஷன் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் தான் ப்ளீச்சிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டையிங் கம்பெனிலாம் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத்தை டை பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பான்ஸ்லேருந்து நெட்டிங் மூலமாக என்ன பண்ணிப்பாங்கன்னா நூலை கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அந்த நூலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஃபேப்ரிக்காக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா ஓகேங்களா கலரை வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கலரை சப்போஸ் இதில் ஏதாவது மிஸ்டேக் கலரை வந்து பார்த்தீங்கன்னா ஷேடு ஒத்து வரல அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ப்ளீச்சிங் ஆக்ஷன் பண்ணுறப்ப என்னாங்கன்னா அங்கே இருக்க கலர் எல்லாமே என்ன ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ளீச்சிங் ஆக்ஷன் பண்ணுறப்ப சல்ஃபர் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. பட் மறுபடியும் இதில் சன்லைட் ஓகேங்களா சன்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரில் ஆக்சிஜன் கிடைக்கிறப்ப மறுபடியும் என்ன ஆகிடும்னா ஒரிஜினல் கலரே மறுபடியும் ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? அந்த ஒரிஜினல் கலரை ஃபார்ம் ஆகிறதுனால இங்கே சல்ஃபர் டை ஆக்சைடு அதோட ப்ளீச்சிங் ஆக்ஷனுங்கிறது டெம்பரவரி. சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளீச்சிங் ஆக்ஷனுங்கிறது டெம்பரவரின்னு ப்ரூஃப் ஆகுது. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள் அதோட யூசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு யூஸ் இந்த ப்ளீச்சிங் ஹேர் சில்க் அண்டு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இதெல்லாமே ப்ளீச்சிங் ஆக்ஷனு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி யூஸ் வித் டிஸ்இன்ஃபெக்டிங் கிராப்ஸ் அண்டு பிளான்ட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
விவசாயத்தில் தாவரங்கள் பயிர்கள் இருக்கு இல்லையா, தொற்றுகள்லாம் ஓகேங்களா. அதாவது விவசாயத்தில் தாவரங்கள் பயிர்கள் இருக்கு இல்லையா, அதில் இருந்து தொற்றுகளை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறது இது டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக யூஸ் ஆகுது ஓகேங்களா. அதாவது கிராப்ஸ்னால் பயிர்கள் அப்படின்ட்டு, பிளான்னா ஓகேங்களா தாவரங்கள் அப்படின்ட்டு. ஸோ இதோட யூசஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் ஆட்டம் என்ன இருக்குன்னா sp2 ஹைபிரிடைசேஷன் இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் பாண்ட் ஃபார்மஸுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இங்கே டபுள் பாண்ட் ஆக்சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணம், அதாவது ரெண்டு ஆட்டம் இருக்குது, ஒன்று எஸ் இன்னொன்று ஆக்சிஜன் ஓகேவா. எஸ்னா சல்ஃபர் ஓகேங்களா. சரி, இங்கே ஆக்சிஜனில் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்டல் ஹையஸ்ட்டாக பி ஆப்டல் வரைக்கும் தான் இருக்குது. பி ஆப்டல் இருக்கக்கூடிய பை எலக்ட்ரானும், சல்ஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் டி ஆப்டல் வரைக்கும் வரும் ஓகேவா. அப்போ டி ஆப்டல் இருக்கக்கூடிய பை ஆப்டல் ரெண்டுமே ஓவர்லாப் ஆகிறப்ப நமக்கு என்னென்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த டபுள் பாண்டில் ஒரு பாண்டு சிக்மா பாண்டு ஓகேங்களா, இன்னொரு பாண்டு பை பாண்டு. டபுள் பாண்டில் ஒரு பாண்டு சிக்மா பாண்டு, இன்னொரு பாண்டு பை பாண்ட் ஓகேவா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுது ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஹைபிரிடைசேஷன் ஓகேவா. sp2 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, எப்படி கண்டுபிடிக்கணும், sp2 ஓகேங்களா, அது SO2 சல்ஃபர் டை ஆக்சைடா. ஃபஸ்ட்டு ரெண்டுக்குமே சேம் வேலன்சி தான், அது வேலன்ஸ் எலக்ட்ரான் தான், ரெண்டுக்குமே 6 தான் ஓகேவா. சல்ஃபருக்கு ஒரு சல்ஃபர் இருக்குது இன்ட்டு 6 எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரானு. ஆக்சிஜனுக்கு 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, ஒவ்வொரு ஆக்சிஜன் ஆட்டமும் 6 வேலன்ஸ் எலக்ட்ரானு. இது கவுண்டிங் பண்ணால் டோட்டல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிறதுனா 6 + 12 = 18. அந்த 18 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா 8ஆல் டிவைட் பண்ணால் 2 ஓகேங்களா. அதாவது கோஷன் 1 ரிமைனிங் என்ன இருக்குன்னா 2 இருக்கும் ஓகேவா. 18 ஓகேங்களா, 8னா 2 டைம்ஸ் 16 ரிமைனிங் 2 இருக்கும். தட் இஸ் ரிமைண்டர் 1 ஓகேவா. அந்த ரிமைண்டர் 1 மறுபடியும் என்ன பண்ணால் 0 வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணோம். அப்போ இந்த ரிமைண்டர் இருக்கு இல்லையா 2 இருக்கு இல்லையா, அதை 2 மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1. இது வந்து கோஷன் 2, இது வந்து கோஷன் 2 ஓகேங்களா. அடுத்தது 0 தட் இஸ் ரிமைண்டர் 2 ஓகேவா. ரிமைண்டர் 2 0 ஓகேங்களா. இப்போ அடுத்தது பாருங்கள், மறுபடி அது என்ன பண்ணுறோம்னா கோஷன் 1 கோஷன் 2 ரிமைண்டர் 2 ஆட் பண்ணணும் ஓகேவா. அப்போ கோஷன் 1ங்கிறது 2, கோஷன் 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1, ரிமைண்டர் 2ங்கிறது 0 ஓகேவா. டோட்டல் ஆட் பண்ணால் 3 வரும். 3ங்கிறப்ப 1 வந்து எஸ்ஸு, பியில் 2 ஆட்டால், அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் டோட்டலாக 3 sp2 ஹைபிரிடைசேஷன் ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது டீலோக்கலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அதாவது டீலோக்கலேஷனாக உள்ளடக்கத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற டபுள் பாண்டு சரியா, இங்கே வரப்போ என்ன ஆகும்னா இங்கே ப்ளஸ் ஆயிரும், மைனஸ் ஆயிரும். கொடுக்குறப்ப என்னென்னா இங்கே கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்க டபுள் பாண்டு இங்கே கொடுத்துருச்சு, இங்கே கொடுக்குறப்ப நாங்கள் மைனஸ் வந்துருச்சு ஓகேவா. இங்கே டபுள் பாண்டு ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகேவா. மறுபடியும் இங்கே இருக்கிற டபுள் பாண்டு இருக்குல்லையா, இந்த பாண்டு இருக்கு இல்லையா, இது மறுபடியும் இங்கே வரப்போ இங்கே இருக்க டபுள் பாண்டு இங்கே வரப்போ சரியா, இது இங்கே வந்துடும். இங்கே இப்போ வர்றப்போ மைனஸ் சார்ஜ் இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இதை வந்து பார்த்தோன்னா டீலோக்கலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சல்ஃபரிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது சல்ஃபரிக் ஆசிட் ஓகேவா. சல்ஃபரிக் ஆசிடில் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபரிக் ஆசிட் என்னென்ன மெத்தடில் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்னா லெட் சாம்பர் ப்ராசஸ்ஸு, கோஸ்கோடு ப்ராசஸ்ஸு, கான்டாக்ட் ப்ராசஸ். இதில் இத்தனை ப்ராசஸ் இருக்குது. இதில் இம்பார்ட்டன்ட் என்ன ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கான்டாக்ட் ப்ராசஸ்ஸு மோஸ்ட்லி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா. சரி, அந்த கான்டாக்ட் ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ப்ராசஸ் ஃபஸ்ட்டில் எங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம்னா தேவை என்னென்னா சல்ஃபரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறது சல்ஃபர் டை ஆக்சைடு தேவை ஓகேவா. அப்போ அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும், சல்ஃபர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேவா. அப்போ சல்ஃபரை வந்து பார்த்தோன்னா ஏர் சேர்த்து ஆக்சிஜன் பண்ணுறாங்க, இல்லைன்னா அயான் ஃபைரேட் வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் ரோஸ்டிங் பண்ணுறாங்க. இப்போ ரோஸ்டிங் பண்ணுறப்ப நமக்கு என்னன்னா
சல்ஃபர் டை ஆக்சைடை கிடைக்கும். ரோஸ்டிங் பண்ணுறப்ப சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்கும். தட் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப். மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குப்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேவா? சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அடுத்தது ஆக்சிடேஷன். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆக்சிடேஷன். ஓகேவா? இப்போ ஆக்சிடேஷன் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா இதை கான்ட்ராக்ட் ப்ராசஸ்ஸு. ஓகேவா? இது கான்ட்ராக்ட் ப்ராசஸ்ஸு. அது நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடை வெனோடியம் பென்டாக்சைடு ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் வெனோடியம் பென்டாக்சைடு முன்னொலியில் ஆக்சிடேஷன் பண்ணுறாங்க. வெனோடியம் பென்டாக்சைடு முன்னொலியில் ஆக்சிடேஷன் பண்ணுறாங்க. முன்னாடி எழுதி காட்டியிருக்கோம். ஓகேவா? ஆக்சிடேஷன் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னா சல்ஃபர் ட்ரைஆக்சைடு கிடைச்சிடும். சல்ஃபர் ட்ரைஆக்சைடு கேட்டலிஸ்டாக வெனோடியம் பென்டாக்சைடு ஆர் பிளாட்டினஸ்ட் ஹாஸ்பிட்டாஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்னென்னா இந்த சல்ஃபர் ட்ரைஆக்சைடை சல்ஃபரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. சல்ஃபரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா ஓலியம் ஃபார்மேஷன். ஓலியத்தோட ஃபார்முலா H2. ஓகே, H2S2O7 H2S2O7. இதை மறுபடியும் வாட்டரை சேர்த்து கூல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கூல் பண்ணுறப்ப நமக்கு என்னன்னா சல்ஃபரிக் ஆசிட் கிடைக்கிது. கூல் பண்ணுறப்ப டைல்யூட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சல்ஃபரிக் ஆசிட் கிடைக்கிது. ஓகே, மேக்ஸிமம் ஈல்டு கிடைக்கிறதுக்கு இங்கே ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 2 பார் ப்ரெஷரும், ஓகேங்களா, 2 பார் ப்ரெஷரும் 720 கெல்வின் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபரிக் ஆசிட் 96% பியூர் சல்ஃபரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண முடியுது. 96% பியூர் சல்ஃபரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் 3 ஸ்டெப்பில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணுறது. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் ட்ரைஆக்சைடை கன்வெர்ட் பண்ணுறது. அந்த சல்ஃபர் ட்ரைஆக்சைடு சல்ஃபரிக் ஆசிடை சேஞ்ச் பண்ணக்கூடியது. ஓகேவா? 3 மெத்தேடில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் அதோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். சல்ஃபரிக் ஆசிட் இஸ் கலர்லெஸ். சல்ஃபரிக் ஆசிட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? எஸ் ஏ கலர்லெஸ்ஸு. ஓகே, அண்டு விஸ்காஸ் லிக்விட். விஸ்காஸ்னா பாகுத்தன்மைன்னு அர்த்தம். பாகுத்தன்மை திரவம் அப்படின்ட்டு. ஓகேவா? இந்த கலர். ஓகேங்களா? அதோட டென்சிட்டி பாருங்கள் 1.84 கிராம் பர் மில்லி லிட்டர் அட் 298 கெல்வின். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை பாயிலிங் பாயிண்ட்டுக்கும் ஹை விஸ்காசிட்டிக்கு ஹை விஸ்காசிட்டிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாலிகுல்ஸ் அசோசியேஷன் ஆகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டிங். மாலிகுல் அசோசியேஷன் ஆகிறப்ப நமக்கு என்ன ஆகுனா மாலிகுல்ஸ் டுகெதர் த்ரூ த ஹைட்ரஜன் பாண்டிங் மூலமாக மாலிகுல்ஸ் அசோசியேஷன் ஆகுது. மெயின் ஹைட்ரஜன் பாண்டிங் காரணத்தால தான் அது டென்சிட்டியும் சரி அது விஸ்காசிட்டியும் ஹையாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் தி ஆசிட் ஃப்ரீசஸ் 283.4 கெல்வினில் பார்த்தீங்கன்னா ப்ரீஸ் ஆகும். அதேமாதிரி பாயில்ஸ் 590 கெல்வினுக்கு பாயில் ஆகும். ஓகேங்களா? இது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஹை சாலிபிள் இன் வாட்டர். அதிகமாக வாட்டரை கூட சாலிபிள் ஆகும். ஓகேவா? அண்டு வாட்டர் கூட எப்படி இருக்கோம்னா ஸ்ட்ராங் அஃபினிட்டி. வாட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அஃபினிட்டி டுவர்ட் த வாட்டர். ஓகேவா? ஹேன்ஸ் இஸ் த யூஸ் த டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். வாட்டர் கூட அதிக அஃபினிட்டி இருக்கிறனால பவர்ஃபுல் டீஹைட்ரேட் ரியேஜெண்டாக யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? வென் இஸ் டிசால்வ் வாட்டர் டிசால்வ் பண்ணுறப்போ மோனோஹைட்ரேட்டு அண்ட் டைஹைட்ரேட் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஃபார்மேஷன் ஆகும். இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா எண்டோதெர்மிக் நேச்சராக இருக்கும். அதே மாதிரி இந்த சல்ஃபரிக் ஆசிட் என்ன சொல்கிறேன் இட்ஸ் பவர்ஃபுல் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். பார்ட்டிசிபேட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அது தெரியணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹைட்ரேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் வாட்டர். ஹைட்ரேஷன் அப்படின்னா என்னது? அடிஷன் ஆஃப் வாட்டர். ஓகேவா? அப்போ டீஹைட்ரேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு சுக்ரோஸ் எடுத்திருக்காங்க. சுக்ரோஸ் வந்து பாருங்கள் ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 11 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ அந்த ஆக்சிஜனு ஈக்குவலாக ஹைட்ரஜன் இருக்கான்னு பார்க்கனா இருக்குது. அப்போ அது கூட என்ன ஆகுதுன்னா 11 H2O ஃபார்ம் பண்ணு. அப்போ என்ன ஆகுனா 12 கார்பன் ரிமைனிங் இருக்கும் சல்ஃபரிக் ஆசிட் கூட. அடுத்து பாருங்கள் ஃபார்மிக் ஆசிடில் 2 H இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. ஓகேவா? அப்போ 2 ஹைட்ரஜன் மட்டுமே இருக்கிறதுனால ஒரே ஒரு வாட்டர் மாலிகுல் தான் ஃபார்ம் பண்ண முடியும். சல்ஃபரிக் ஆசிட் ரெண்டு H2O நமக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகுதுன்னா கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் ஆகுது. அடுத்து பாருங்கள் ஆக்சாலிக் ஆசிட். ஓகேவா? ஆக்சாலிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அது சல்ஃபரிக் ஆசிட் அண்டு மோனோஹைட்ரேட்ஸ் வெளியே போயிடுது. ரிமைனிங் பாருங்கள் நமக்கு என்ன கிடையாது? கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது. பாருங்கள் ஆக்சாலிக் ஆசிட் இப்படி எழுதலாம். OOH எழுதலாம். இங்கே என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய சரிங்களா இங்கே இருக்க வாட்டர் அது வெளியே போயிடும். சல்ஃபரிக் ஆசிட் கூட சேர்த்து ரியாக்ட் பண்ணுறப்ப கான்சன்ட்ரேட்டடு சல்ஃபரிக் ஆசிட்டு நம்ம டீஹைட்ரேட் ரியேஜென்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் தான் டீஹைட்ரேட் ரியேஜென்ட். ஓகேவா? இப்போ என்னென்னா அது கூட அந்த H2O வந்துடும். ரிமைனிங் என்ன ஆகினா
இந்த ஃபார்ட்டு தனியாக ப்ரோக்கன் ஆயிரும், இந்த ஃபார்ட்டு தனியாக ப்ரோக்கன் ஆயிரும். அப்போ கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ்ஸு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டீஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ், சல்ஃபரிக் ஆசிட்டோட டீஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தமிழ் மீடியம் அதாவது கந்தக டை ஆக்சைடு. ஓகேங்களா? கந்தக டை ஆக்சைடு தயாரித்தல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த கந்தகத்துலேருந்து கந்தக டை ஆக்சைடு தயாரிக்கிறாங்க. பெரும்பாலும் கந்தத்தை எரிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கந்தக டை ஆக்சைடு நமக்கு கிடைக்கும். இதில் 6 to 8% கந்தக ட்ரை ஆக்சைடாக கிடைக்கிது, ஆக்சிஜனேற்றம் மறைஞ்சு கிடைக்கிது. ஓகே, அடுத்து சல்ஃபைட்லேருந்து தயாரிக்கிறாங்க. சல்ஃபைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கலினா ஜிங்க் பிளான்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 2 தாதுக்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா காற்றில் வறுக்கும் போது நமக்கு என்னென்னா கந்தக டை ஆக்சைடு கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ அதிகமாக அதாவது நம்ம கந்தக அமிலம் அதாவது சல்ஃபரிக் அமிலம் தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமாக எது என்ன வேணால் கந்தக டை ஆக்சைடு தேவை. அந்த கந்தக டை ஆக்சைடு இந்த ரியாக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தயாரிக்கலாம். மோஸ்ட்லி இந்த ரியாக்ஷன் தான் தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஆய்வக தயாரிப்பு முறை. ஆய்வக தயாரிப்பு முறை அப்படின்னா ஒன்றும் இல்லை, உலோகத்தை சல்ஃபரிக் அமிலம். ஓகேங்களா? உலோகத்தை சல்ஃபரிக் அமிலத்தோட வினைப்படுத்துகிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்கிது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பண்புகளை பார்த்துருப்போம். ஓகேவா? எரிமலை வெடிக்கிறது அதிகமாக கந்த டை ஆக்சைடு இருக்கும். ஓகேங்களா? எண்ணெய் கரிமம் எண்ணெயில் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் உற்பத்தி மையங்களில் கண்டிப்பாக அதிலிருந்து வெளியே வரக்கூடிய புகையில் கண்டிப்பாக கந்த டை ஆக்சைடு வாயு அதிகமாக வெளியேறும். ஓகேங்களா? இது நிறமற்ற மூச்சு திணறலை ஏற்படுத்தக்கூடிய மனமுடைய வாயு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீரில் வந்து பார்த்தீங்கன்னா கரையும். அது 2.2 மடங்கு காற்றை விட கனமானது. ஓகேங்களா? அடுத்து இதை நம்ம திரவமாக மாற்றலாம். எப்போனா 2.5 அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் 258 கெல்வின் வெப்பநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், திரவமாக மாற்ற முடியும். ஸோ அதனோட வேதி பண்புகளை பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்னன்னா அமிலத்தன்மையுடையதுன்னு சொல்கிறாங்க. நீர் கூட சேர்த்துறப்ப கந்தக அமிலம் கிடைக்கிது. கந்தக அமிலம்னா நீருங்கிறது நடுநிலை. அப்போ அந்த கந்தக அமிலம் வந்து பார்த்தோன்னா என்ன நேச்சர்னா அமிலத்தன்மை. அந்த அமிலத்தன்மை எதுலேருந்து கிடச்சிருக்குன்னா கந்தக டை ஆக்சைடுலேருந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அது சோடியம் ஹைட்ராக்சைடு அதேமாதிரி சோடியம் கார்பனேட் வினைப்படுத்துகிறப்ப நமக்கு என்னென்னா சோடியம் பைசல்ஃபேட் கிடைக்கிது ஃபஸ்ட்டு. அடுத்து அந்த சோடியம் பைசல்ஃபேட் என்னவா மாறுது அப்படின்னா சோடியம் சல்ஃபைட்டாக மாறுது. சோடியம் சல்ஃபைட்டாக மாறுது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜனேற்ற பண்பு. இது என்ன பண்ண அப்படின்னா மற்ற பொருளை வந்து ஆக்சிஜன் பண்ண வைக்கும். மற்ற பொருளை ஆக்சிஜன் பண்ண வைக்கும். இது என்ன ஆயிடும்னா இது ரிடக்ஷன் ஆகிக்கும். இது வந்து பார்த்தோன்னா அதாவது இது ஒடுக்கம் அடைஞ்சிட்டு மற்ற பொருளை வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தோன்னா பாருங்கள், ஹைட்ரஜன் சல்ஃபைட்லேருந்து என்னென்னா வெறும் சல்ஃபைடு மட்டுமே கிடச்சிருக்கு. அப்போ அந்த பொருளை என்ன ஹைட்ரஜனை ரிமூவ் செஞ்சுருக்கு. அது ஹைட்ரஜனை வந்து பார்த்தோன்னா வெளியேற்றிருக்கு. அப்போ ஹைட்ரஜனை வெளியே அடுத்து பாரு மெக்னீசியம் ஆக்சைடாக மாற்றிருக்கு. அப்போ இது வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜனேற்ற பண்பு. ஓகேவா? அதேமாதிரி ஒடுக்கும் பண்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், குளோரின் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வாட்டர் மாதிரி வினைப்படுத்துகிறப்ப குளோரின் என்னவா மாறி இருக்கு அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலமாக மாறி இருக்குது. குளோரின் ஹைட்ரோகுளோரிக் அமிலமாக மாறி இருக்குது. அப்போ ஹைட்ரோகுளோரிக் அமிலம்னா ஹச் கூட வந்திருக்குமா? அப்போ என்ன பண்ணியிருக்கு, அதோட ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சுருக்கு. அப்போ சேர்க்கை பண்ணியிருக்கு. அப்போ சேர்க்கை பண்ணுறப்ப என்னன்னா இது என்னென்னா ஹைட்ரஜன் வந்து சேர்த்து வச்சுன்னா அதுக்கு பேர் ஒடுக்கும் பண்பு அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ இது ஒடுக்கும் அடைதல். ஓகேவா? அதாவது நம்ம அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேவா? அதாவது ஹைட்ரஜன் சேர்த்தல் அப்படிங்கிறப்ப அது ஒடுக்க பண்பு அப்படின்ட்டு. இந்த இந்த ஒடுக்கக்கூடியது யாருன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. அதே மாதிரி பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து மாங்கனீஸ் +7 இருக்கும். மாங்கனீஸ் சல்ஃபேட் +2 இருக்கும். என்னன்னா குறையிறப்ப என்னென்னா ஒடுக்க பண்பு அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் பார்த்தோன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் +6 +3 மாறிருக்கு. அப்போ 3 மாறினா என்னன்னா இது ஒடுக்கும் பண்பு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் யாரை ஒடுக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, கந்தக டை ஆக்சைடு தான் ஒடுக்கம் பண்ணுறாங்க. அடுத்து ஆக்சிஜனை வினைப்படுத்துகிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அது சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்கும். இது வந்து பார்த்தோன்னா தொடு முறையில் சல்ஃபரிக் அமிலம் தயாரிக்கிறதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா கந்த டை ஆக்சைடு வெளுக்கும் பண்பு. ஓகேவா? இந்த கந்த டை ஆக்சைடு வெளுக்கும் பண்பு வந்து பார்த்தீங்கன்னா இது நிறம் இருக்கக்கூடியது எல்லாமே என்னென்னா நிறத்தை வந்து பார்த்தா நீக்க செஞ்சிடும். அந்த நிறம் மறுபடியும் என்ன ஆகுனா மறுபடியும் காற்று ஆக்சிஜன் பட்ட உடனே மறுபடியும் என்ன ஆகுனா மறுபடியும் அதே மாதிரி பழைய நிறமே வந்துடும். அதனால் வந்து பார்த்தோன்னா இது கந்த டை ஆக்சைடு வெளுக்கும் பண்பு வந்து பார்த்தோன்னா தற்காலிகமானது. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் அதனுடைய பயன்கள், அதோட பயன்கள் பார்த்தீங்கன்னா இந்த முடி, பட்டு, கம்பளி இது போன்ற வந்து அதை வெளுக்க பயன்படுத்துகிறான்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி விவசாயத்தில் தாவரம் மற்றும் பயிர்கள் வந்து பார்த்தோன்னா தொற்று நீக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அதை நம்ம பூச்சி மருந்து அடிக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த மாதிரி அதுதான். அடுத்து பாருங்கள், கந்தக டை ஆக்சைடின் வடிவமைப்பு. நம்ம என்ன இனக்கலப்பு sp2 இனக்கலப்பு இருக்கும், அது எப்படி sp2 இனக்கலப்பு வருதுன்னு இங்கிலீஷ் மெத்தில் சொல்லியிருப்போம் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி சல்ஃபர் இருக்கு இல்லையா, சல்ஃபர் வந்து பார்த்தோன்னா டிஆர்டல், சல்ஃபரில் இருக்கக்கூடிய டிஆர்டில் பை எலக்ட்ரானும் ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய பிஆர்டில் பை எலக்ட்ரான் மேற்பொருந்ததுனால நமக்கு என்னென்னா இரட்டை பிணைப்பு உருவாகுது. ஓகேங்களா? ஸோ இந்த பாருங்க, இந்த டீலோக்கலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்னென்னா உள்ளடங்கத்தன்மை, இந்த உள்ளடங்கத்தன்மைனா அந்த இரட்டை பிணைப்பு உள்ளடங்காத தன்மையாக இருக்கும். ஏன்னா ஒரு இது இன்னொரு மாறிட்டே இருக்கும், அதான் உள்ளடங்கத்தன்மை இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா கந்தக அமிலம் தயாரித்தல். ஓகேவா? கந்தக அமிலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக என்னென்னா காரிய சிற்றறை முறையில் கந்தக அமிலம் தயாரிக்கலாம், தொடு முறையில் தயாரிக்கலாம், அடுக்கு முறையில் தயாரிக்கலாம். ஓகேவா? இதை காமனாக எந்த பயன்படுத்துகிறாங்கன்னா தொடு முறையில் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? இப்போ தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடு முறையில் கந்தகம் தயாரிக்கிறதுக்கு வந்து கந்தக அமிலம் தயாரிக்கிறதுக்கு கந்தக டை ஆக்சைடு வேணும். கந்தக டை ஆக்சைடுனா கந்தகம் ப்ளஸ் ஆக்சிஜன் கூட எடுத்து வினைப்படுத்துகிறப்ப கந்தக டை ஆக்சைடாக மாறுது. அதே மாதிரி அயான் ஃபைரைட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு ஃபைரைட். ஓகேங்களா? இரும்பு ஃபைரைட்லேருந்து ஆக்சிஜன் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னா இரும்பு ஆக்சைடும் கந்தக டை ஆக்சைடு கிடைக்குது. ஓகேங்களா? அந்த கந்தக டை ஆக்சைடு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா வெனோடியம் ஃபன் ஆக்சைடு முன்னிலையாக மறுபடியும் காற்று கூட வினைப்படுத்துகிறப்ப கந்தக ட்ரை ஆக்சைடாக மாறும். ஓகேவா? ஸோ அந்த கந்தக ட்ரை ஆக்சைடை மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா சல்ஃபூரிக் அமிலத்தை வினைப்படுத்துகிறப்ப என்ன ஆகுதுன்னா ஓலியமாக மாறும். அந்த ஓலியம் மறுபடியும் வாட்டரை சேர்த்து குளிர்விக்கிறப்ப நமக்கு கந்தக அமிலம் கிடைக்கும். இந்த நம்ம கிடைக்கக்கூடிய கந்தக அமிலம் வந்து பார்த்தா 96% தூய்மையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த அதிக விளைபொருள் கிடைக்கிறது வந்து பார்த்தோன்னா 2 பார் அழுத்தமும் 720 கெல்வின் வெப்பநிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்கிறாங்க. ஓகே. அடுத்த இயற்பண்புகளை, அந்த இயற்பண்புகளில் பார்த்தீங்கன்னா கந்தக அமிலம் நிறமற்றது, பாகுநிலையோட திரவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடர்த்தி 298 கெல்வின்னு. ஓகேங்களா? ஸோ இது அந்த அடர்த்தி அதிகமாக இருக்கிறது காரணம் என்னென்னா மூலக்கூறுகளுக்கிடையே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பிணைப்பு காரணமாக தான் இந்த அளவு பாகுத்தன்மை அதிகமாக, அடர்த்தி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 283.4 கெல்வின் வெப்பநிலையில் அமிலம் உறைகிறது. 590 கெல்வினுக்கு வெப்பநிலைக்கு மேலே கொதிக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அடுத்து நீரில் அதிகமாக கரைகிறது. நீர் மீது அதிக நாற்றம் இருக்கிறதுனால என்ன ஆகுனா நீர்நீக்க வினைப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா மற்ற ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் நீர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இது நீர் மீது அதிக நாற்றம், ஓகேவா, அதிக நாட்டம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த நீரை இது தன் பக்கம் இழுத்துக்கும். ஓகேங்களா? அது மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா சுகர் கூட, ஓகேங்களா, ஃபார்மிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம், ஓகே, இதுக்குள்ளே இருந்து கூட ஆக்சிஜனும் ஹைட்ரஜனுமே இருந்திருக்கு. அப்போ என்ன அதுலேருந்து ஒரு நீர் மூலக்கூறை வெளியே இழுத்துக்கும். ஓகேவா? சுகர் கூட வந்து பார்த்தா நீர் மூலக்கூறு வெளியே இழுத்து ஒரு கார்பன் 12 மூலக்கூறு கார்பன் மட்டுமே கிடைக்குது. அதே மாதிரி ஃபார்மிக் அமிலத்துலேருந்து என்னென்னா கார்பன் மோனாக்சைடு மட்டும் கிடைக்குது. ஆக்சாலிக் அமிலத்துலேருந்து கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே கிடைக்கிது. ஓகேவா? அப்போ இந்த கந்தக அமிலம் வந்து பார்த்தோன்னா சிறந்த நீர்நீக்க காரணியாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இன்றைக்கி கிளாஸில் சல்ஃபர் டை ஆக்சைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம், அதோட யூசஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி கந்தக அமிலம், ஓகேங்களா, சல்ஃபூரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷனும் அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ரிமைனிங் டுமாரோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.